ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க நம்புறேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கதைகள் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன கதைகள் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பீர்பாலுக்கு தண்டனை. இந்த கதை தான் கைஸ் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி கதைக்குள்ளே போகலாம். பீர்பாலுக்கு ஒரு நாள் ஒரு சந்தேகம் வந்துச்சு. தன்னோட வாழ்நாளில் ஏதாவது தவறு செஞ்சால் தனக்கு தண்டனை கிடைக்கும்னு தோணுச்சு. உடனே அரசுக்கிட்ட இதை பற்றி பேசினார். அதுக்கு அரசர், தப்பு செஞ்சது நீயா இருந்தால் எல்லாருக்கும் கொடுக்குற தண்டனை விட அதிகமாக கொடுப்பேன்னு சொன்னார். ஒருவேளை யாரையும் புண்படுத்தாத சின்ன தப்பு ஏதாவது நான் சொன்னேன்னா நான் சொல்கிற ஆளுங்களை வச்சு தான் எனக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொன்னார். அக்பரும் அதுக்கு சரின்னு சொன்னார். அதுக்கப்புறமா ஒரு நாள் அக்பர் காலை தெரியாமல் மிதிச்சிட்டார் பீர்பால். உடனே அரண்மனைக்கு இருந்த எல்லாரும் அவருக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் இது சாதாரண விஷயம், இதுக்கு போய் தண்டனையானு யோசித்த அரசருக்கு முன்னாடி பீர்பால் கேட்டது ஞாபகத்துக்கு வந்துடுச்சு. உடனே பீர்பால் அவர்களை, நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு தண்டனை நீங்களே சொல்கிற ஆளை வச்சு கொடுக்குறேன்னு சொன்னார். உடனே பீர்பால் அந்த ஊரில் இருக்க மிக மோசமான கஞ்சன் ஒருத்தனை கூட்டிகிட்டு வர சொன்னார். அவர்கிட்ட இந்த தப்புக்கு தண்டனை கொடுக்க சொன்னாங்க. உடனே அவர் 10 ரூபா அவாதாரா மட்டும் விதித்தார். பீர்பாலுக்கு அதை கட்டிட்டார். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அக்பர் கேட்டார், ஏன் அந்த கஞ்சன் வெறும் 10 ரூபாய் தண்டனையை கொடுத்தான்னு கேட்டார். அதுக்கு பீர்பால் சொன்னார், பணத்தை செலவழிக்காமல் வச்சு அவனோட மூளையை அப்படி மாறிடுச்சு. யார் பணத்தை விரயம் பண்ணினாலும் ஏன் செலவு செய்யக்கூடாது, அதை தடுக்கிற புத்தி அவனுக்கு வந்துடுச்சு. அதனால் எனக்கு வெறும் 10 ரூபா மட்டும் அவதாரம் கொடுத்தான்னு சொன்னார். அப்போ தான் அரசருக்கு புரிஞ்சது, விஸ்திரமான எண்ணங்கள் முடியுங்கிற நம்பிக்கையும் உள்வாங்கிய நிறைய சாதிப்பாங்கன்னு. பீர்பால் கதை இப்படி தான் கைஸ் போயிட்டுருக்கு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் கைஸ். அதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த கதை வாங்க கைஸ் பார்க்கலாம். அக்பரும் தன்சேனும். அக்பர் அரசவையில் பிரதம பாடகரும் இசை மந்திரியுமான இருந்து தன்சேனுக்கு முதல் மந்திரியாக ஆகணும்னு ஆசை இருந்துச்சு. அக்பர் கிட்ட தன்சேன், அரசே, நான் பீர்பாலை விட திறமைசாலி, அதனால் என்னதான் நீங்கள் முதல் மந்திரியாக நியமிக்கணும்னு சொன்னார். இதை கேட்ட அக்பர், அப்படின்னா நீங்கள் பீர்பாலை விட புத்திசாலினி நிரூபிக்கணும், உங்களை முதல் மந்திரியாக நியமிக்கிறேன்னு சொன்னார். மறுநாள் பீர்பாலையும் தன்சேனை கூப்பிட்டு ஒரு போட்டி வச்சார். 2 பேர்கிட்டையும் ஒரு ஊரை போட்ட கடிதத்தை கொடுத்து பக்கத்து நாட்டு அரசர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து அவர் நம்ம நாட்டுக்கு விருந்துக்கு கூட்டிகிட்டு வர சொன்னார். இதில் யார் வெற்றி பெறாங்களோ அவங்களுக்கு தான் முதல் மந்திரி பதவின்னு சொன்னார். இந்த கேட்ட 2 பேரும் கிளம்பி பக்கத்து நாட்டுக்கு போனாங்க. அரசரை பார்த்து அந்த கடிதங்களை கொடுத்தாங்க. அந்த கடிதத்தை, இந்த கடிதம் கொண்டு வர்ற 2 பேரையும் தூக்கில் தொங்க விடுங்கன்னு எழுதி இருந்துச்சு. இதை பார்த்து பக்கத்து நாட்டு அரசர் அவங்க 2 பேரையும் தூக்கில் போட ஆணையிட்டார். இதை கேட்ட தன்சேன் ரொம்ப பயந்துட்டார். பீர்பால் அவர்களை, இது என்ன குழப்பம், என் உயிரை காப்பாற்றுங்க, எனக்கு முதல் மந்திரி பதவியெல்லாம் வேணாம்னு சொன்னார். உடனே தன்சேன் கிட்ட, பயப்படாதீங்க, நான் சொல்கிற மாதிரி நடிங்கன்னு சொன்னார். உடனே தன்சேன், இல்லை என்னை முதல்ல தூக்கில் போடுங்கன்னு சொன்னார். இதை கேட்ட அரசருக்கு குழப்பமாக வந்துச்சு. இது என்ன, எல்லாரும் மரண தண்டையை கிடைச்சா வேணாம் விட்டுடுங்கன்னு மன்னிப்பு கேட்பாங்க, ஆனால் இவங்க 2 பேரும் இப்படி மாறி தங்களை முதல்ல கொல்ல சொல்கிறாங்களேன்னு சந்தேகப்பட்டார். உடனே பீர்பால் கிட்ட, ஏன் இப்படி கேட்குறீங்கன்னு கேட்டார். அதுக்கு பீர்பால் சொன்னார், அரசே, உங்கள் நாட்டில் மேலே எங்கள் அரசர் போர் தொடுக்க போகிறாரு, ஆனால் உங்கள் நாடும் எங்கள் நாடும் ரொம்ப நட்பாக இருக்குது, அதனால் அப்பாவிங்களான எங்களை இங்கே அனுபவிச்சு இருக்காங்க. எங்கள் 2 பேரையும் நீங்கள் கொண்டுட்டிங்கன்னா அக்பர் பாதுஷா சுலபமாக போர ஆரம்பிச்சிடுவார்னு சொன்னார். இதை கேட்ட அரசுக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. சரி, அதுக்கு எதுக்கு என்ன முதல்ல தூக்கில் போடுங்க எங்ககிட்ட கேட்குறீங்க? அதுக்கு பீர்பால் சொன்னார், அரசே, உங்கள் நாடு பெரிய நாடு, இந்த நாட்டில் பிடிச்ச அக்பருக்கு வரலாறு இடம் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் முதல்ல தூக்கில் போட்டிங்கன்னா என் பேர் தான் அந்த வரலாறுக்கு வெற்றி காரணம்னு வரும்னு சொன்னார். கையோலி புரியலை வாங்க. தன்சேனும் இதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு இந்த பேரை தவிக்கணும்னு எங்கள் நாட்டுக்கு விருந்தாளியாக வாங்கன்னு சொன்னார்.
நடந்ததெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட அக்பர் சொன்னார், இப்போ புரியுதா பீர்பாலோட புத்திசாலித்தனமும் அவரோட திறமையும் கேட்டார். அப்போ தான் பீர்பால் தனக்கு திறமசாலின்னு தான்சேனும் பக்கத்து நாட்டு அரசரும் மந்திர்களும் ஒத்துக்கிட்டாங்க. இன்றைக்கான கதை வந்து இப்படி தான் கைஸ் போயிட்டுருக்கு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும். அதேமாதிரி நம்ம சேனலில் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் ஸ்டோரி அந்த அது சம்மந்தமாக தான் ரிலேட்டடாக தான் பார்த்துட்ருக்கோம். நீங்கள் வந்து தொடர்ந்து இதுக்கு வந்து ரொம்பவே சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. இந்த சப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் கொடுப்பீங்க அப்படின்னு நம்புறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கிட்ஸ் ஸ்டோரி பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. எதுக்காக ஷேர் பண்ணிவிட சொல்கிறோன்னா, எல்லாருனாலையும் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி வந்து பார்க்க முடியாத நண்பர்கள் நம்ம வீடியோ பார்த்து இன்றைக்கி வந்து என்னென்ன இதாக இருக்குது என்னங்கிறத தெரிஞ்சுப்பாங்க. அதனால தான் கைஸ் சொல்கிறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஷேர் பண்ணிவிடுங்க கைஸ். உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் ஃபேமிலி யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க கைஸ். சீரியல் அண்ட் இன்னும் ஒரு சிலதுக்கு பார்த்தீங்கன்னா சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்கேங்க. நீங்கள் தொடர்ந்து அதுக்கு சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். மறக்காமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் வீடியோஸ் போட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. நம்ம வந்து தொடர்ந்து வந்து வீடியோஸ் போட்டுட்டு தான் கைச்சிருக்கோம். நீங்கள் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்காண்டி தான் சொல்கிறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். மழை வர்ற மாதிரி இருக்குது கைஸ். இங்கிட்டு பாருங்கள், மேகமாக மழை வர்ற மாதிரி இருக்குது. ஆனால் என்னன்னு தெரியல கைஸ், மழை வருமா மழை வராதா என்னன்னு தெரியல. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மழை வர்ற மாதிரி காற்றெல்லாம் அடிக்குது, ஆனால் என்னங்கிறது தெரியல கைஸ். வெயிட் பண்ணி பார்க்கணும். ஒரு சைடு பார்த்திங்கன்னா மேகம் கருத்து இருக்குது, இந்த சைடு பார்த்திங்கன்னா மேகம் கருக்கலை. என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். மழை வருமா மழை வராதா என்ன புரியலை. கூட தரேன்ட்டாரா? எவ்வளோதுக்கா உனக்கு கன்ஃபார்ம் வேணும்? என்ன கலர் சொல்லுங்க. பெல்லை கணக்கு அப்புறம் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்க கூட அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. அந்த சப்போர்ட்டை பார்த்து மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கணக்கு சேனல் தொடர்ந்து கிட்ஸ் ஸ்டோரிஸ் அந்த மாதிரி ஸ்டோரிஸ் தான் பார்த்துருக்கோம். நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. அந்த சப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா மீண்டும் கொடுப்பீங்க அப்படின்னு நம்புறேன். மறக்காமல் நம்ம ஆதரவு தொடர்ந்து கொடுக்குறேன். புரியல. 80 ரூபா அது மாதிரி ப்ரைவேட்டில். நீங்கள் இதில் பேங்க்கு இது மாதிரிலாம் உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்கள், கேட்போம். ஐடிஎஃப்சி, ஸ்ரீராம். இப்போ இது எவ்வளோ வரும் இங்கே போட்டால்?
அதான் 40 ரூபா விற்கிறாங்க. 40 ரூபா வருமா இல்லை எவ்வளோ வரும்? 36 ரூபா வருமா? அது பிரோஜனமே தெரியும். 21 ரூபாய்க்கு அந்த பிரச்சனை எவ்வளோ? கிட்ட 21 போச்சுன்னா அங்கிட்ட ஒரு 6, இங்கிட்ட ஒரு 9, 15 ரூபா கிடைக்கும். உனக்கு எவ்வளோரா வேணும்? 50 ரூபா விற்கிறாப்புல கை. இதை சேர்த்து சொல்லியிருப்பான். இப்போ கட்டுற 20 ரூபாய் சேர்த்து தானே சொன்னேன். 20 ரூபா கட்டிடுறேன். அதை சேர்த்து சொல்கிறான். அப்போ 30 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்குறான் கட்டுற 20 ரூபா இல்லாமல். 50 ரூபாய்க்கு ஸ்ரீராமோ இது மாதிரி தான், ஐடிஎஃப்சி இது மாதிரி தான் பண்ணுவாங்க. அதெல்லாம் டாக்குமெண்ட் கொடுத்து அந்த மாதிரி பண்ணுறது தானே. இந்த இது புக்கு வச்சு இது பண்ணுவாங்க. நான் 2 3 கேட்டேன். கேட்டக்கு இதான் சொன்னாங்க. அப்புறம் நான் சொல்லிட்டேன் 40 ரூபா அதிக விட்டு அப்படின்னு. அப்புறம் நான் அது பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டா. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. அந்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் கொடுப்பீங்க அப்படின்னு நம்புறேன். நம்ம நாளைக்கான கிட் ஸ்டோரி என்னென்ன நடக்குது நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம். அதேமாதிரி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வராது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம். பை.